சென்னையிலிருந்து கைது செய்யப்பட்ட தூய்மை பணியாளர்களுக்கு ஆதரவாக திருச்சியில் ம.க.இ.க. மாநகராட்சியில் முற்றுகை போராட்டம் நடைபெற்றது. இதன் பின்னர் போராட்டத்தில் ஈடுபட்ட அனைவரையும் காவல்துறையினர் கைது செய்தனர். சென்னையில் தூய்மை பணியாளர்கள் சம்பள உயர்வு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர் போராட்டத்தில் கடந்த 13 நாட்களாக ஈடுபட்டு வருகின்றனர். போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த தூய்மை பணியாளர்கள் நேற்று நள்ளிரவில் கைது செய்யப்பட்டனர். இதனை கண்டித்தும் தூய்மை பணியாளர்களுக்கு ஆதரவாகவும் திருச்சியில் புதிய ஜனநாயக தொழிலாளர் முன்னணி மாவட்ட தலைவர் செந்தில், மக்கள் கலை இலக்கிய கழகம் மாவட்ட செயலாளர் ஜீவா ஆகியோர் தலைமையில் இன்று மாநகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்துவதற்காக நீதிமன்றம் அருகே உள்ள வ.உ.சி. சிலை முன்னிருந்து பேரணியாக சென்றனர். அப்பொழுது காவல்துறையினர் அவர்களை தடுத்து நிறுத்தியதால் சாலையில் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதைத் தொடர்ந்து போராட்டக்காரர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். மறியலில் ஈடுபட்ட அனைவரையும் காவல்துறையினர் கைது செய்தனர். தொடர்ந்து சென்னையிலே ரிப்பன் மாளிகைக்கு முன்பு ஒரு கடுமையான ஒரு போராட்டத்தை இரவு பகலாக மழை வெயிலே கண்டுகொள்ளாமல் கூட புள்ளகுட்டிகளை பற்றி கவலைப்படாமல் தங்களுடைய வாழ்வாதாரத்தை காப்பாற்றிக் கொள்வதற்காக ஒரு தொடர் போராட்டத்தை வைத்தார்கள். அந்த தொடர் போராட்டம் என்பது ஏதோ அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை சொர்க்கமாக்கிக் கொள்வதற்காக 5 ஏக்கர் நிலம் கேட்கவில்லை, 5 மாடிகள் கட்டடம் கேட்கவில்லை. நாங்கள் ஏற்கனவே வாங்கிய சம்பளம், நாங்கள் ஏற்கனவே செய்த தொழில், அந்த அடிப்படையில் நாங்கள் இதை கேட்கிறோம். ஆனால் நீங்கள் ஒப்பந்த முறைன்னு சொல்லி இப்போ நாங்கள் நிரந்தரமாக இருந்த பணியை எங்களை விட்டு இன்றைக்கி அகற்றி விட்டு 23 ரூபாய்க்கு மேலே நாங்கள் சம்பளம் வாங்கணும் பிடித்தது போக. ஆனால் இன்றைக்கி 10000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டு அதிலும் முழு கமிஷன் அப்படின்னு சொல்லி பல்வேறு வகையில் எங்களை கொடுமைப்படுத்துகிறீங்க அப்படின்னு சொல்லி கதறாங்க, கெஞ்சுறாங்க, கூத்தாடுறாங்க. ஏன் அந்த கூத்தாடுறதுக்கான வேலை ஏற்கனவே திமுக அரசு எதிர்கட்சியாக இருந்த நேரத்தில் கலைஞர் ஸ்டாலின் அவர்கள் சொன்னார், நான் ஆட்சிக்கு வந்தால் உங்களை எல்லாம் பர்மனெண்ட்டாக நான் ஆக்குவதற்கு எல்லா வகையிலுமே உடனடியாக ஒரு ஆட்சி அமர்ந்த 1 மாதத்திலே நான் செஞ்சிருவேன்னு சொல்லி உத்தரவாதம் கொடுத்தார். நம்பினார்கள் அந்த மக்கள், ஏழை எளிய மக்கள். இந்த நாட்டில் கொரோனா காலங்கள் வந்தபோது அந்த பணியை அவர்கள் தொடர்ந்து செய்தார்கள், தங்களுடைய உயிரை பணயம் வைத்து செய்தார்கள். இவர்கள்தான் கடவுள் மறுத்தவன் கூட இதுதாண்டா கடவுள் என்று சொல்லி அவருடைய கால்களை கழுவி தண்ணீரை குடித்தார்கள். இது வேதனைக்குரிய விஷயமாக இருக்கிறது. ஆனால் இன்று அரசாங்கமோ, மக்கள் கூட இல்லை, அரசாங்கமோ அவர்களுக்கு கருணை மனுவை அத்தது போல அவர்களை நிர்பந்தத்தில் விட்டுருக்கு. இப்படி தனியார் மயம், தாராள மயம், உலக மயம்ங்கிறது ஒரு அரசியல் கொள்கையாக இன்றைக்கி அரசு ஏற்றிட்டு இருக்கு. அது நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னு சொன்னால், அரசாங்க கொள்கையில் நாங்கள் தலையிட மாட்டோம் அப்படின்னு சொல்லி தொழிலாளர்களாக யாராக இருந்தாலும் சரி அவங்கள கை கழுவி விடுவது தான் இப்போ நீதிமன்றத்தினுடைய முக்கியமான பங்காக இந்த அரசு வச்சிருக்குது. அதனால் நீதிமன்ற தீர்ப்பு என்பதெல்லாம் மக்களை கண்துடைப்பதற்கு தான் என்கிறது. எத்தனையோ வகையில் குறிப்பாக நர்ஸுங்களுக்கு அதெல்லாம் போராடி இருக்கிறாங்க. சாம்சங் தொழிலாளர்களில் கூட நிறைய அந்த மாதிரி போராட்டங்கள் அனுபவம் இருக்குது. அந்த அடிப்படையில் இந்த மக்களையும் அதை தான் சொல்லியிருக்கிறாங்க. நீதிமன்றம் உங்கள் விஷயத்தில் இந்த நீதிமன்றம் இந்த விஷயத்தில் உங்களை தலையிட முடியாது, உங்களை போராட்ட உரிமைகளை நாங்கள் தடுக்க முடியாது. நீதிமன்றம் அப்படியே கழட்டிக்குது. சுமோட்டாவாக எடுத்து நடக்க தொழிலாளர்களுடைய கோரிக்கை வையா, சாதாரண துப்புரவு தொழிலாளரியா, அவனுக்கு நீ பர்மனெண்ட் கொடு, அப்போ தான் இந்த நாடு நல்ல நகரமெல்லாம் எல்லாம் நல்லா இருக்கும், மக்களும் சுகாதாரமாக வாழணும்னு சொல்லி தான் நீதிமன்றம் சொல்லணும். ஆனால் நீதிமன்றம் அப்படி சொல்லலை. எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை, உங்களுக்கு போராடுறதுக்கு உரிமை உண்டு, ஆனால் நீங்கள் போராடுற இடம் வேறு அப்படின்னு சொல்லி சுடுகாட்டு இடத்தை காட்டுகிறார்கள். இதெல்லாம் பொருத்தமாகாது. அவர்களை உடனடியாக விடுதலை செய்யணும், அவங்களுடைய கோரிக்கையை உடனடியாக நிறைவேற்றணும். இல்லை என்று சொன்னால் தனியார் மயம், தாராளமயம், உலகமயங்கிற இந்த குப்பையை இந்த மக்கள் அகற்றுவார்கள், தொழிலாளர்கள் அகற்றுவார்கள் என்பதை இந்த வாயிலாக நான் சொல்லுகிறேன். இந்த போராட்டம் ஓயாது. அவர்களை உத்தரவாதமாக பர்மனெண்ட் தொழிலாக்கும் வரை இந்த போராட்டம் ஓயாது.